கும்பம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள் தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எதையும் ஈஸியா செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். நினைத்த காரியத்தை முடிச்சே ஆகணும், அதுல வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. புதுசு புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணணும் ஆசைப்படுறவங்க. நீங்க மற்றவங்க கிட்ட போட்டி போடுவீங்க, ஆனா பொறாமப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அந்த பொறுப்பை செஞ்சு முடிப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். உங்க எண்ணம் எப்பவுமே நல்ல எண்ணமா தான் இருக்கும். நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதுல வெற்றி அடையணும், சாதிச்சு காட்டணும் அப்படின்னு ஈடுபட்டு அதை வேலையை செஞ்சு முடிப்பீங்க. தம்பி தங்கைகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. வீடு வாகனத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு திருப்திகரமான நிலை இருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட காரு வீடு எல்லாம் இருக்குன்னா நீங்க புதியதாக ஏதாவது பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு படிப்பில் முன்னேற்றம் அடைவாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வருமானம் இன்னமும் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் நலனும் மனநலனும் சிறப்பாக இருக்கும். இருக்கிற கடனை அனைத்தையும் அடைப்பீங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் பாசமா இருந்து உங்க குடும்பத்தை மகிழ்ச்சியா வழி நடத்துவீங்க. சுப நிகழ்ச்சிகள் நீங்க திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா அதை நீங்க கேட்டுக்கிட்டு அதன்படி நடந்துப்பீங்க. குடும்பத்திற்காக முக்கிய தேவைகள் நிறைவேறும். சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த தன லாபம் கிடைக்கும். அப்புறம் உங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்க தாயார் வழி உறவினர்களுக்கிடையே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது எப்பவும் போல சுமூகமாகவே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை பண்ண முடியாம போகும். அந்த மாதிரி சூழ்நிலை இனிமே இருக்காது. இனிமே நீங்க நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும். அப்புறம் நீங்க கொஞ்சம் அந்த கோவமா வார்த்தை விடுவீங்கல்ல, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அது உங்களுடைய மதிப்பை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி. அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமா செலவு வைக்கிற காலகட்டம். செலவை பத்தி நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ற காலமா இது அமையும். அதனால ஆடம்பர செலவுலாம் வேணாம். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா உங்களுக்கு சில லாபங்களும் வரும். புத்தம் புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. சந்தான பாக்கியம் கிட்டும் காலமாக இது இருக்கு. அப்புறம் கோயில் குளம் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அப்புறம் உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதில் எந்த ஒரு குறையும் வைக்காதீங்க. அப்புறமா எந்த விஷயத்திலையும் நீங்க கோவப்படவே கூடாது. அப்புறம் ரத்த சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருந்துக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களோட உறவு சிறப்பாக இருக்கும். அப்புறம் நீங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமா வெளிநாடு வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னா லாபகரமான முதலீடு நீங்க செய்யலாம். எந்த முதலீடு பண்ணாலுமே குறுகிய காலம் பண்ணாம நீண்ட காலம் பண்ணுவது நல்லது. அப்புறம் நீங்க எந்த காரியம் ஆரம்பிச்சாலுமே உங்க தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். வியாபாரிகளுக்கு பார்த்தோம்னா லாபம் அதிகமாகவே வரும். மற்ற வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு போட்டியாளர்கள் குறைந்து புதிய வாடிக்கையாளர்கள் மூலமா லாபம் அதிகமாகும். அப்புறமா வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி போடுவீங்க. அப்புறம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்புறம் கன்சீவா இருக்கிறவங்க கொஞ்சம் சிகிச்சையில கரெக்டா இருங்க. அதே மாதிரி ஓய்வு எடுங்க. அப்பப்போ சுயமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு விற்பனை சிறப்பாக அமையும். பண வரவு அதிகமாக இருக்கும். மாணவர்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன் கண்டிப்பா கிடைக்கும். படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களின் பெற்றோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சி அன்பு வளரும். ஒரு சில இடத்த படிப்புக்காக பண உதவி கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் உங்க பேச்சு திறமையால் பெரிய வரவேற்பை நீங்க பெறுவீங்க. உங்களுடைய எதிரிகளை கண்டு நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவிட்டம் 3, 4 இந்த பேச்சால கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும். கடன் கொடுப்பது, பைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமா இருங்க. பெண்கள் இது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா செயல்படுங்க.
ஈடுபடுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது. சதயம் உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மையை தரும். அப்புறம் உங்களுடைய உறவினர்களின் வருகை இருக்கும். வர்றவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அப்புறம் பிள்ளைகளிடம் நீங்க வந்து கோவத்தை காட்டாம அமைதியா பேசுங்க. நல்லதே நடக்கும். பூரட்டாதி 1, 2, 3 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சாமர்த்தியமா செயல்பட்டு அந்த விஷயத்துல வந்து வெற்றி அடைவீங்க. வீண் அலைச்சல் வந்து உருவாகும் தான். செயல் திறமை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு. உயர்கல்வி கற்பவர்கள் வந்து கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. உங்களுடைய அறிவு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய கல்வியில் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா, விநாயக பெருமானை வந்து வணங்குவாங்க. எல்லா துன்பங்களும் மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 1, 4, 6, 9. அதிர்ஷ்ட திசை மேற்கு வடக்கு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி.